மாநாட்டு எல்லாத்தையும் கலந்துவாரு. எல்லா விஷயம் ஊர் மக்களுக்கு எல்லாரும் நல்லது செய்வார். ஓகேவா? எல்லாருடைய ஓட்டம் கன்ஃபார்மா தளபதிக்கு தான் சொல்றீங்களா? நானும் விஜய் ரசிகர் தான் சார். ஓகேவா? என் ஓட்டு மட்டும் இல்லை, எல்லா மக்கள் ஓட்டும் விஜய் சார் பொறுத்த வரைக்கும் எல்லா ஓட்டும் அவருக்கு தான். ஏதோ பிரச்சனை வந்தாலும் சால்வ் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? எல்லா பிரச்சனையும் தான் ஒரு ஆளை சாதிக்கிற ஆள். அப்ப அதாவது விஜய் வந்து வளரணும், நல்லா வரணும். அதாவது விஜயகாந்த் வளர்த்து விட்டு போனா புள்ள. ஆமா. அதனால கண்டிப்பா அவர் வெளியில வந்துட்டு மறுபடியும் மேல போனாப்புலன்னு வைங்களேன், சல்யூட் அடிக்கிறோம். தளபதி அண்ணாவும் சீமான் அண்ணாவும் 2 பேருமே கூட்டணி இணைக்கிறான்னு சொல்றாங்க. சிலவங்களுக்கு 2 பேர் கூட்டணி இணைக்கிறத வந்து சிலவங்களுக்கு பிடிக்கல. நீங்க எப்படி எதிர்பார்க்குறீங்க? இப்போ வந்து கூட்டணி பொறுத்த வரைக்கும் யார் கூட்டணி போனாலும் தனித்து நிற்பாரு விஜய் சார் பொறுத்த வரைக்கும். ஓகேவா? தனித்து நின்னாலும் சரி தான் அவர் தான் ஜெயிப்பாரு. 2026 சீமான் அண்ணாவும் தளபதியும் 2 பேருமே கூட்டணி இணைக்கிறாங்க. பட் இருந்தாலும் யாருக்கு நான் இந்த போஸ்டிங் கிடைக்கும் சார்? இப்போ நான் என்ன சொல்றேன்னா, விஜய் சார் பொறுத்த வரைக்கும் கூட்டணி கிட்டணி அதெல்லாம் சொல்லல, தனித்து நிற்பாரு அவரு. தனித்து நின்னாலும் இப்போ 2026 கூட்டணி கிட்டணும் அதெல்லாம் எனக்கு தெரியாது. 2026 அவர் தான் கன்ஃபார்மா வருவார். கன்ஃபார்மா சொல்றேன். ஆனா நீங்க கேட்குற வாஸ்தவம் தான். ஆனா ஒண்ணு சீமான் அப்பவே சொல்லிட்டாப்புல. ஆனா ஒண்ணு தனிச்சு நின்று இவ்வளவு நாள் வரையும் வந்து அவர் போராடிட்டு இருக்காருன்னா கண்டிப்பா வாழ்த்துக்கள் அவருக்கு. ஆனா இன்னொரு விஷயம், விஜய் சேர்ந்தாப்புலன்னா அடுத்த சிஎம் அவர் தான். அதுக்கு துணை சிஎம் வந்து நம்ம இளைய தளபதி தான், விஜய் தான். ஓகே. ஆனா அவர் சீமான் அண்ணா கேட்டதுக்கும் அப்படியே அழகா ஒரு பதில் சொல்றாங்க. கண்டிப்பா கன்ஃபார்மா சொல்றீங்க. எந்த ஒரு மாநாடும் போடலையா சார்? மாநாடு போடலாம் ஜெயிக்க மாட்டேன்னு அர்த்தமா? நான் கேட்கறேன். மாநாடு பத்தில ஜெயிப்பாரு. அவங்க அன்னைக்கே சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி கரெக்டான பொசிஷனை 2 பேரும் ஒன்று சேர்ந்தா, எடப்பாடியாரா இருக்கட்டும், பழனிசாமியா இருக்கட்டும், இல்ல முக ஸ்டாலினா இருக்கட்டும், எல்லாருக்கும் போட்டிக்கு கண்டிப்பா வந்து நிற்பாங்க. அந்த தளபதிக்கு ரசிகர்கள் வந்து கோடிக்கணக்கில் ஆமா ரசிகர்கள். இன்னைக்கு 62 லட்சம் அதே ரசிகர்கள் தான் இருக்கு. ஆமா. எவ்வளவு சீமானை ட்ரோல் பண்ணாலும் இல்ல இந்த எம்பி தேர்தல்ல கிட்டத்தட்ட வந்து 3வது இடத்துக்கு வந்துட்டாங்க நாம் தமிழர் கட்சினா பெருமைப்பட வேண்டிய விஷயங்க. தனிச்சு நின்று ஜெயிச்சிருக்காருங்க இருந்தாலே மனுஷன். அதை பாருங்க நீங்க. அடுத்து விஜயோட சேர்ந்தாருன்னா 100% அவர் தாங்க. 2 பேருமே வந்து ஒண்ணா ஜாயின் பண்ணிப்பாங்களா பண்ண மாட்டாங்க? ஜாயின் பண்ணுவாங்க. வாழ்த்துக்கள். மாநாட்டு எல்லாத்தையும் கலந்துவாரு. எல்லா விஷயம் ஊர் மக்களுக்கு எல்லாரும் நல்லது செய்வார். ஓகேவா? எல்லாருடைய ஓட்டம் கன்ஃபார்மா தளபதிக்கு தான் சொல்றீங்களா? நானும் விஜய் ரசிகர் தான் சார். ஓகேவா? என் ஓட்டு மட்டும் இல்லை, எல்லா மக்கள் ஓட்டும் விஜய் சார் பொறுத்த வரைக்கும் எல்லா ஓட்டும் அவருக்கு தான். ஏதோ பிரச்சனை வந்தாலும் சால்வ் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? எல்லா பிரச்சனையும் தான் ஒரு ஆளை சாதிக்கிற ஆள். அதாவதுன்னா எப்படி இருந்தாலும் வந்து இவங்க 2 பேருக்குள்ள உள்ள பிரச்சனைனா, அதாவது இவங்க 2 பேருக்குள்ள வந்து, அதாவது விஜயும் நாம் தமிழர் ஒன்று சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பா நிறைய இருக்கு. ஓகே 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 ஓகே. அதுல வந்து அவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, துணை சிஎம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு இருக்காரு. அப்ப அதாவது விஜய் வந்து வளரணும், நல்லா வரணும். அதாவது விஜயகாந்த் வளர்த்து விட்டு போனா புள்ள. ஆமா. அதனால கண்டிப்பா அவர் வெளியில வந்துட்டு மறுபடியும் மேல போனாப்புலன்னு வைங்களேன், சல்யூட் அடிக்கிறோம். ஓகே. விஜயகாந்த் அண்ணன் பேரை வந்து தளபதி காப்பாத்துறோம். ஆமா. அவர் வளர்த்து விட்ட புள்ள பேரை காப்பாத்துறோம். ஆமா. சிஎம் போட்டேன் ஃபர்ஸ்ட், துணை சிஎம் போட்டேன், அடுத்து சிஎம் போட்டேன். யார் வேணாலும் விஜய் சார். ஓகேவா? நான் கன்ஃபார்மா சொல்லுங்க சார். ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்றாங்க அவங்க ஃபேமிலிலே இவர் வந்து அரசியலுக்கு வந்ததுக்கோசமே ஃபேமிலில நிறைய பிரச்சனை வருது அப்படின்னு. ஃபேமிலிக்கு வேற, அரசியல் வேற. ஃபேமிலி தனி விஷயம், அரசியல் தனி விஷயம். ஓகேவா? அது கூட இதை ஜாயின் பண்ணாதீங்க. தனித்து நிற்பாரு, ஜெயிப்பாரு. 2026 கன்ஃபார்மா வராரு.